अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 18ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் திருநாள், பூரம் நட்சத்திரம், சிம்மராசி, பஞ்சமி திதி, மகர ராசி அல்லது மகர லக்னம். அதுலேயுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டுவாங்க, மன நிம்மதியை கொடுக்கும். நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மகரத்துக்கு மிக 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 அதிகமாக இருக்கிறது. கடகத்துக்கு நல்லா இருக்குது. மற்ற எல்லாருமே இந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் மெயினாக சிம்மத்தில் பிறந்தவங்க தேவையே இல்லாமல் செலவு நிறைய ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கக்கூடிய, ஹெல்த்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகள், மனக்கோளாறு, வயிறு எரியறது, ஏதாவது புண்ணாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதி கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திர மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா நம்ம சேமிக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும். பொதுவாகவே 4ஆம் இடம் அப்படிங்கிறது சேமிப்பு. அதாவது எப்படின்னா ஒரு லெவலுக்கு மீறி கொஞ்சம் கையிருப்பு பணம் இருந்தால் தான் கரெக்டுன்னு சொல்ற மாதிரி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல நமக்கு சேமிப்பு வேண்டும். பணம் பத்தாது. எதுலையா இருந்தாலும் நம்ம கரெக்டாக கவனமா ஹேண்டில் பண்ணிக்கணும். சும்மா எதுக்கும் தூக்கி ஆரி கொடுத்துட முடியாது. இல்லைன்னா யாரும் நம்ம பிரச்சனைன்னு போய் நிற்கும் போது யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்லத்தரசிகள், உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாள். முக்கியமான பயணங்கள் இருக்கக்கூடிய நாள். ஒரு சில பேர் காதல் சார்ந்த விஷயங்கள், பாசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை ஓப்பனா பகிரங்கமா சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாக மஞ்சள் நிறம். அவர்களுக்கு பொறுமையாக செயல்பட வேண்டும். குடும்பத்துல அந்யோன்யம் தேவைப்படுறது. ஒரு சில பேருக்கு வாயு, பல்லு, காதுகள் இதுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை நிவர்த்தி ஆகும். மெயினா ஏதாவது ஸ்வீட்டு கீட்ட சாப்பிட்ருந்தீங்கன்னா காதுல அடைச்சிக்கும். ஸ்வீட் அடைச்சிக்காது, கோல்டா மாறி அடைச்சிக்கும். ஸோ இதை பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. எல்லாமே நல்லதா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். ஏற்படும். குடும்பத்துல செலவுங்கிறது கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கூட அந்த செலவு கம்மியாகிற மாதிரி இல்லை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் நிறையா அவசியமில்லாத டென்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம், கவனம், கவனம். இன்றைய நாள்ல இருந்து ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கணும். ஹெல்த்ல கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு பகை இல்லாம பார்த்துக்கணும். யாரையும் நம்பி பணம் குடுத்துறக்கூடாது. இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் நீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம், பயணங்கள் ஏற்படலாம், ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரலாம், இல்லைன்னா ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. உக்ர நாரசிம்ஹர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, கால் முட்டியில் ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். வேலையில கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் மேனேஜபிளா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது. எடுத்த காரியங்கள் தடைபட்டு அதுக்கப்புறம் நடக்கும். சில பேருக்கு மறைமுகமாக சில பல தொல்லைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு இன்றைய நாள் நீங்க பார்க்க முடியும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவப்படக்கூடாது. சூடான விஷயங்கள ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். அதனால இளநீர் சாப்பிடுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைய நாள் புரிதல் கம்மியா இருக்கும். ஒருத்தர் விஷயம் ஒரு சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு தப்பா புரியும். அந்த மாரி. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் எந்த விஷயத்தையும் வேகமாக செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய நாள். பொதுவாவே இந்த மாரி நாட்கள்ல அவசரப்படாம ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அதே மாரி கோபதாபங்கள் வேண்டாம். ஃபர்ஸ்ட் மனசு வந்து கான்சன்ட்ரேஷன் உட்காராது. ஒரே கன்ஃப்யூஷன்ல இருக்கும். கொஞ்சம் பொறுமையா அன்றைய நாள் நீங்க செயல்படுத்துனீங்கன்னா போதும். எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்களே நடக்கும். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் அலுவலகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டாத வேலை எது இருந்தாலும் சரி அதை தவிர்ப்பது நன்று. அன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நல்லதுக்காக நம்ம போய் ஒரு இடத்துல நிற்கும்போது அது ஆப்போசிட்டா தேவையில்லாம வேற மாதிரி ஏதாவது கன்வெர்ட் ஆகி போறோம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன், லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இரவு நேரத்துல சாப்பிடுறதுல சீக்கிரம் சாப்பிடுறது தான் பெட்டர். ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி ஓம் திரோண கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.